உலகத்தில் இருக்கிற மக்கள் நம்ம கடைசி வரைக்கும் நம்மோட கூட அன்பா இருப்பாருன்னு தெரியாது. எல்லாமே இருக்கிற சூழ்நிலையில் அன்பா இருப்பாங்க. அவர்களுக்கு பிரியமா இருக்கிற வரைக்கும் அன்பா இருப்பாங்க. ஒருவேளை அவர் தவறுகளை நம்ம சுட்டி காட்டும் போது ஒதுங்கி நிற்பாங்க. ஆனா என் ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நேரத்திலும், எல்லா சமயத்திலும், எத்தனையோ முறை நம்ம மறுதளிச்சிருக்கிறீங்களே, எத்தனையோ முறைய பின்வாங்கி, எத்தனையோ முறை புலம்பி இருக்கீங்களே, ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னு கதறின நாட்கள் உண்டு இல்லை? என் ஆண்டவர் நீ இவ்வளவு பேசியும் ஆண்டவர் இன்னையும் உன்னை நேசிக்கிறார். நீ இவ்வளவு காரியங்களை செய்து இன்னும் நேசிக்கிறார். ஒரு இளைய குமாரன் தகப்பனிடத்துல எல்லா பாகத்தை வாங்கிட்டு, எல்லா அப்படி ஆஸ்திகளை வாங்கிட்டு இல்லை தூர தேசத்துல போய் ஊதாரித்தனமா செலவு பண்ணியும் எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க? இல்ல எல்லாம் வெறுத்திருப்பாங்க. சே, அப்பா சொத்தை பிரிச்சுட்டானே, அப்பா விட்டு போயிட்டானே, அப்பா நல்லா பார்த்தாரு, அன்பா இருந்தாரு, இல்ல அவனுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சாரு, ஒரு குறைவு இல்லையே, இப்படி அவர் நோக வச்சிட்டானே, இப்படி அள வச்சிட்டானே. உலகம் எப்படி பேசியிருக்கும்? இல்ல இந்த உலகம் எப்படி பேசியிருக்கும் நினைச்சு பாருங்களேன். ஆனா ஒரு நாள் தகப்பனுடைய அன்பின் மேல அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. சே, என் தகப்பனிடத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே, அவங்களாம் எப்படியெல்லாம் வச்சிருக்காரு, எப்படியெல்லாம் இருக்கிறாங்க, நான் மறுபடியும் என் தகப்பனிடத்துல போறேன், என் தகப்பன் என்னை மன்னிப்பாருங்கிற எந்த விசுவாசத்தோடு, அந்த நம்பிக்கையோடு என் தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்வார். அவன் நினைக்கிறான் என்னை ஒரு வேலைக்காரனா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு வரான். ஆனா அந்த தகப்பன் தன் பிள்ளை தூரமா வருகிறதை பார்த்துட்டு என்ன செய்யறான் தெரியுமா? தகப்பன் ஓடி போகிறார். யாராவது போவாங்களா? திரும்பி வரானே, அழிச்சிட்டு வரானே, ஒண்ணுமில்லாம் வரானே, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட போட்டு வரானே, இல்லை அப்படி முடி கட் பண்ணா வரானே, இவ்வளோ அசிங்கரமா இருக்கிறானே. இல்லை, தகப்பனுக்கு தெரியும் எல்லாத்தையும் இழந்து விட்டான், எல்லாத்தையும் இழந்து விட்டான், எல்லாத்தையும் இழந்து விட்டான். இது கர்த்தருக்கு தெரியும். வருகிற நிலையில பார்த்து தகப்பன் கண்டுபிடித்து விடுவார். ஆனால் என் அன்பை என் தகப்பன் அவன் தகப்பனோடு இருந்தபோது எப்படி நேசித்தாரோ அதை காட்டில் அன்பு அதிகமாக தான் ஆயிருக்கும். என் தகப்பன் என்ன செய்கிறார்? ஓடி போகிறார். அவர் கட்டி அணைக்கிறார், முத்தம் செய்கிறார், வேற வஸ்திரத்தை கொடுக்கிறார், முத்திர மோதிரத்தை கொடுக்கிறார். அங்கே விருந்து செய்யப்படுகிறது, அங்கே மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கிறது. என் தகப்பன் நம்மளை நேசிக்கிறவர். இல்லை, தகப்பன் நேசிக்கிறார் நம்மளை. ஹல்லேலூயா. நம்ம பின்வாங்கி போயிருக்கலாம், மறுதளிச்சலாம், அவருடைய அன்பை ருசி பார்த்து விட்டுருக்கலாம். என் ஆண்டவருடைய அன்பு மாறவே இல்லை. தகப்பனுடைய அன்பு சின்ன பிள்ளையிலேருந்து கிடைச்சது, வாலிப பிள்ளைகளை கிடைச்சது. அந்த அன்பை விட்டு மறந்து போனான். ஆனாலும் தகப்பனிடத்தில் வரும் பொழுது அந்த தகப்பன் ஆரம்பத்தில் வைத்த அதே அன்பு என் தகப்பன் பிள்ளைகளை மேலே. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டா, என் தகப்பனுடைய அன்பு, நான் தகப்பனுடைய அன்பு ஒரு நாளும் மாறாது. ஆரம்பத்தில் நம்மளை ரட்சித்த போது எப்படி அவரை நேசித்தாரோ, நம் உலகத்தின் முடிவு பிறந்தால் நம்ம அப்படியே நம்மளை நேசிக்கிறவர். அவர் அன்பானவர்.